வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதுல நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் டெய்லி மார்னிங் குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி ஃபாலோ பண்ணிக்கங்க. அதே புதுசா இருந்தீங்கன்னா, இந்த மாரி இடையில பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இதுல இருக்கிற வீடியோ ஒவ்வொன்னா பாருங்க. 14 வீடியோ இருக்கு. இது ஒவ்வொன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கங்க. குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்ஸ் ஒவ்வொன்னா பாருங்க. பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு வீடியோவ பார்த்துட்டு அத பயிற்சி பண்ணிட்டே பண்ணுங்க. அப்பதான் எளிமையா இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா அத தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுலயே வந்து நம்மளுடைய கான்செப்ட் குடுத்துருக்கோம். அப்போ அதுக்கு பின்னாடி வந்து இந்த அப்டேட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிரும். இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு ஆல்ரெடி கன்டினியூவா பார்த்துட்டு இருக்கிறோம் நாம. 1 ஹவர் 1 செகண்ட். ஆல்ரெடி நேத்து நம்ம பார்த்தது வந்து இந்த ரேஞ்ச் பார்த்துட்டு இருந்தோம். அதாவது 5ஆம் தேதி. ரைட். இந்த ரேஞ்சில நேத்து பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலா கீழ வந்திருந்தது. இப்ப இங்கிருந்து மேல திரும்பி போகுமா? அதாவது செல் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சுங்கிறது மட்டும் மட்டும் நேத்து பார்த்தோம். இந்த லெவல வந்து பிரேக் பண்ணிட்டு கீழ வந்துருச்சுங்கிறது மட்டும் பார்த்தோம். அப்ப வந்து ஒரு மிகப்பெரிய செல் ட்ரெண்ட்ல இருந்தது. ஒரு டெம்பரவரியா பை ட்ரெண்டுக்கு மாறியிருக்கு. மாறிட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. இது உங்களுக்கு எப்படி பார்க்க முடியுது? இங்க பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா கீழயே வந்துட்டு இருந்த மார்க்கெட்டு, ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒவ்வொரு ஹையா கட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு நேத்து பார்த்தோம். மேல ஏறுறது எப்படி ஏறிக்குதுன்னு பாருங்க. கீழ வந்து, மறுபடியும் கீழ வந்து, இங்க கீழ ஒரு ஜர்க்கு, இங்க ஒரு கன்சால்டேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தோம். ஆயி இப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதாவது இங்க எல்லாம் வந்து லோவையே உடைக்காம போயிட்டு இருந்த மார்க்கெட்டு, ஒரு கட்டத்துக்கு மேல லோ உடைச்சுட்டு கீழ வந்துருச்சு. ரைட்டுங்களா? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல லோ உடைச்சுட்டு கீழ வந்துச்சுங்கும்போது, இங்க உடைக்கல. அதாவது விக் மட்டும் வச்சுட்டு போயிருக்கு. இது நேத்து பார்த்தோம். அதாவது ஹைய மட்டுமே உடைச்சுட்டு போயிட்டு இருந்த இடம். அப்படி தெரிஞ்சுக்கங்க ஈஸியா. இங்க என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. மறுபடியும் வந்து இங்க வச்சுட்டு மேல போன மார்க்கெட்டு இந்த ஹைக்கே வர முடியல. எகைன் கீழ லோ உடைச்சாச்சு. எகைன் மேல வர்ற மார்க்கெட்டு இந்த ஹைக்கு வர முடியல. எகைன் கீழ வந்து மறுபடியும் மேல வர்ற மார்க்கெட்டு இந்த ஹைக்கு வர முடியல. எகைன் அந்த லோ உடைச்சுட்டு வருது. அப்போ இங்க போயிட்டு இருந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இப்ப செல் ட்ரெண்டுக்கு டவுன் ட்ரெண்டுக்கு மாறிக்குது. ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு. இப்ப கரண்ட் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ இப்போ ஒவ்வொரு டைம் மேல போறப்போ, அந்த ஹைய உடைக்க முடியாதுல்ல, ஆட்டோமேட்டிக்கா செல். இவ்வளோதான் கான்செப்ட். எளிமையா இப்படி புரிஞ்சுக்குங்க. ஒரு மேல போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு என்ன நடக்குது? கீழ வரும்போது அது என்னவா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஈஸியா புரியும். இது 15 மினிட்ஸ்ல பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு. ஓகே. கிட்டத்தட்ட நேத்து வந்து இந்த ரேஞ்ச் தான் பார்த்தோம். மார்னிங் 6:30ங்கும்போது இந்த ரேஞ்ச் பார்த்துட்டு இருந்தோம். இங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது நேத்து இறங்கும்போதே பாருங்க, ஓப்பன் ஆயி மேல போயி, கீழ வந்து மேல போயி, இங்கக்கு மேல போயி, கீழ வந்திருக்கு. இப்ப மேல போற மார்க்கெட்டு அகைன் வந்து என்ன பண்ணியிருக்குது, ஃபர்ஸ்ட் இந்த ஹைய உடைக்கணும் அப்படிங்கிறது கான்செப்ட். அடுத்த ஹை இது. அது என்ன பண்ணியிருக்குது, கரெக்ட்டா மேல போனது. இந்த இடத்துலயே டிராவல் பண்ண முடியாம, உடைக்க முடியாம மறுபடியும் கீழ வருது. கீழ வர்ற மார்க்கெட்டு மறுபடியும் வந்து அந்த லோ உடைச்சுட்டு கீழ வருது. இதுவரைக்கும் வந்தது. மறுபடியும் மேல போற மார்க்கெட்டு இந்த ஹையோட மறுபடியும் ரிவர்ஸ். அகைன் ஒரு நல்ல ஃபால். இப்ப என்ன பண்ணுது, மேல திரும்பி நின்னுட்டுருக்கு அவ்வளோதான். இதே தான் நடக்குது மார்க்கெட்ல. அப்போ வந்து நம்ம அந்த திரும்புற இடத்த கண்டுபிடிக்கணும். எப்படி திரும்புது மார்க்கெட்டு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழகணும். பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் இது வரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு
செல் ட்ரெண்ட் தான் 15 மினிட்ஸ் 1 ஹவர் செல் ட்ரெண்ட் தான் இருக்குது. 15 மினிட்ஸும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. 15 மினிட்ஸும் செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுது, மேலே போகுது. மேலே போகிறது எது ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படியே இறங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைடாக இறங்கி இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஜர்க் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி இருக்குது. இப்போ மேலே போகிற மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து இப்படி திரும்புதுன்னா, இந்த ஹையை உடைச்சிட்டு ஃபஸ்ட்டு ஹை இதை உடைக்கணும். இதை உடைச்சா அடுத்த லெவல் இது. கான்செப்ட் அவ்வளோதான். இது ஒரு சமயம் வந்து இங்கே தொட்டுட்டு திரும்பலாம், அல்லது கொஞ்சம் மேலே வந்துட்டு கூட திரும்பலாம். இப்படி நடக்கலாம். இதை உடைச்சதுன்னா அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் இங்கிருந்து இது வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ வந்து இந்த லோ உடைக்காமையே வரணும் மார்க்கெட்டு. அப்போ தான் கரெக்டாக போகும். லோ உடைச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கண்டினியூஸ் செல்லை ஃபாலோ பண்ணும். எளிமையாக புரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் சிம்பிள். வேற ஒன்றும் ரிஸ்க் கிடையாதுங்க இது. பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண இது நம்மளுக்குள்ள செட் ஆகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.